வார்ம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வித் இட்ஸ் ஃபார்மேட். சரிங்களா, அதோடைய ஃபார்மேட்டை வச்சு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபார்மேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் verb 1 ப்ளஸ் SR ESR IES ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சரிங்களா, சப்ஜெக்ட் கூட வேர்பை எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது சிங்குலராக ப்ளூரலாக. ஓகேங்களா, ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு என்ன வேர்பு வரும், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு என்ன வேர்பு வரும், தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு என்ன வேர்பு வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபார்மேட்டை வச்சு அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் ஃபார்ம் வேர்பை வச்சு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஐ ரைட் எ லெட்டர். அதே மாதிரி ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் நம்ம பேஸ் ஃபார்ம் வேர்பையே வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். வி ரைட் எ லெட்டர். சரிங்களா, அதே மாதிரி செகண்ட் பர்சன் சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் அதே வேர்ப் தான். சரிங்களா, யூ ரைட் எ லெட்டர். செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் யூ ரைட் எ லெட்டர் தான். ஓகேங்களா, அதுவே தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகேங்களா, தேர்ட் பர்சன் சிங்குலராக வரும்போது நம்ம பேஸ் ஃபார்ம் வேர்பு ப்ளஸ் எஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, மேலே ரெட் கலரில் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எஸ் இஎஸ் ஐஇஎஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலராக வரும்போது தான் நம்ம அது மூணாவே நம்ம கன்வெர்ட் ஆகி வரும். சரிங்களா, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட். அடுத்தது நேம்ஸ், ஒரு பர்சனோடைய நேம், அடுத்தது அனிமலோட நேம், பேர்டோட நேம், அதெல்லாம் வரும்போது நம்ம பேஸ் ஃபார்ம் வேர்ப் ப்ளஸ் எஸ் சேர்த்து எழுதணும். சரிங்களா, ஹீ ரைட்ஸ் எ லெட்டர், ஷீ ரைட்ஸ் எ லெட்டர், இட் ரைட்ஸ் எ லெட்டர். நெக்ஸ்ட் நேம்ஸ், பர்சன் குமார் ரைட்ஸ் எ லெட்டர், கீதா ரைட்ஸ் எ லெட்டர். ஓகேங்களா, அந்த மாதிரி வரும். அனிமல் பார்த்திங்கன்னா டாக் பிளேஸ் வித் அஸ். ஓகேங்களா, அதே மாதிரி கேட் ஈட்ஸ் ஃபுட், கவ் ஈட்ஸ் கிராஸ். ஓகேங்களா, பேரட் ஈட்ஸ் பனானா, ராபிட் ஈட்ஸ் கேரட். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் எஸ் சேர்த்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். சரிங்களா, அது வந்து சென்டென்ஸ் பேட்டர்னும் கூட சேர்ந்து வருது. சரிங்களா, இது இல்லாமல் நம்ம வேறு வேர்பு கூட வச்சு ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஐ டிரைவ் எ கார், வி டிரைவ் எ கார், யூ டிரைவ் எ கார், தே டிரைவ் எ கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு தேர்ட் பர்சன் சிங்குலருக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஹீ டிரைவ் எ கார், ஷீ டிரைவ்ஸ் எ கார், ஹீ டிரைவ்ஸ் எ கார், she drives a car, it drives a car, Kumar drives a car, கீதா டிரைவ்ஸ் எ கார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அதாவது இந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம அப்ளை பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸ் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இதுலேயும் நம்ம என்னது ரைட் எ லெட்டர், ரைட் எ லெட்டர் அப்படிங்கிறது வந்து சிங்குலர். சரிங்களா, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலா அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்ஜெக்ட் வந்து அதில் சிங்குலர். சரிங்களா, ஐ ரைட் லெட்டர்ஸ், அவன் நிறையா லெட்டர் எழுதுகிறான். ஓகேங்களா, அப்படிங்கிறதுக்கு என்னது அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து மெனி. சரிங்களா, ஸோ மெனி வருது. ஒரு லெட்டர் எழுதலை, 2-3 லெட்டர்ஸ்க்கு மேலே எழுதுறான். ஸோ என்னது ஹீ ரைட்ஸ் லெட்டர்ஸ். சரிங்களா, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது வேர்ப் ப்ளஸ் எஸ் வரும். ஹீ ரைட்ஸ் லெட்டர்ஸ், அவன் கடிதம் எழுதுகிறான். சரிங்களா, அதே மாதிரி ஐ ரைட் லெட்டர்ஸ், வி ரைட் லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா தே ரைட் எ லெட்டர், அவர்கள் கடிதம் எழுதினார்கள்.
அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு லெட்டர் எழுதுனாங்கன்னா அவர்கள் கடிதம் எழுத, அவங்க எல்லாரும் சேர்ந்து பல கடிதம் எழுதினாங்கன்னா தே ரைட் லெட்டர்ஸ். இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய வேர்பை வச்சு அப்ளை பண்ணலாம். ரைட், ட்ரிங்க், ரீட், ப்ளே, ஈட், ரன், வாட்ச், இந்த மாதிரி நிறைய வேர்பை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வேர்பை வச்சு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஆனால் எப்பயுமே வந்து என்னது, நம்ம பேஸ் ஃபார்ம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம என்னது பேஸ் ஃபார்ம் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும், சரிங்களா? I drive a car. We play football. You eat a mango. Then they play cricket. Then he draws the picture. ஓகே, இதே மாதிரி ஷீக்கும் இட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு என்ன வருதுன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.